ஹலோ காய்ஸ், நம்ம இன்னைக்கு கேரளாவில் இருக்கிற பஞ்சவாடி பீச்சுக்கு நம்ம வந்திருக்கோம். இங்கே கடல்ல இருந்து மீன் பிடிச்சிட்டு வந்து எப்படி சேல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஹாய் ப்ரோ. நேம் கண்ணன் ப்ரோ. யூடியூப் நேமா கண்ணன். கண்ணன் ஆண்டிமோ. நான் போகிற சமயத்தில் ஒரு போட்டு கரைக்கு வந்துட்டு இருந்துச்சுங்க. ஸோ அதில் மீன் எல்லாமே கொண்டு வந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். காய்ஸ், இந்த வீடியோவில் வந்து ஓப்பன் ஆடியோவை விட்டுருக்கேன். ஸோ என்ன நடக்குது, என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஓப்பனாக தெரியும். ஸோ கேளுங்க. என்ன மீன்? மத்தலே. மத்தா. இங்கே செகண்ட் போட்டு கரைக்கு வந்துருச்சு. ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா மத்தி மீன் தான் இருக்குது. ஸோ வர மீன்ஸ் எல்லாமே வந்து கூடையில் அடுக்கி கரையில் கொண்டு வந்து வச்சிடுறாங்க. கொண்டு வந்து வச்சதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு கூடையோட ரேட்டு வந்து ஆரம்ப விலையாக ஒரு 1400 ஒரு 1500ன்னு வச்சு யார் அதிகப்படியாக விலை கேட்குறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த மீனை சேல் பண்ணிடுறாங்க. இந்த இடம் பேர் என்ன? சாவக்காடு. சாவக்காடா? இப்போ அங்கே ஒரு சாவக்காடு இருக்குல்ல, அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? 7 கிலோமீட்டர். 7 கிலோமீட்டரா? இதுக்குன்னு ஏதாவது ஸ்பெஷல்? ஏதாவது ஸ்பெஷல்? வந்து மரியம் வேல்ட் இருக்கு, பின்ன ஃபார்மில் இருக்கு, பின்ன மீன் பிடிக்கிற இடம் இருக்குங்க. நிறைய ஃபேமிலி இங்க வந்துட்டு இருக்கும். டெய்லி வரும். டெய்லி வாரத்திலே 2 நாள் ஃபேமிலி இங்க ஃபுல்லா இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை, சண்டே, மண்டே அதுக்கு இங்க ஃபுல்லு ஃபேமிலியா இருக்கும். ஊரு கோயம்புத்தூர், பெங்களூரு, மைசூரு, வந்து நிறைய பேர் வருங்க. இதுக்கு முன்னாடி எங்க ஃபிஷ் பிடிச்சிட்டு இருந்தீங்க? ஃபிஷ் பிடிச்சதுதான். இனி இங்க இருந்து 1 கிலோமீட்டர் அங்க கொஞ்சம் போனோம். அதுவும் இடக்கையூர். ஓகே. இங்க ஃபன் ஆக்டிவிட்டீஸ்லாம் என்னெல்லாம் இருக்கும்? ஃபன் ஆக்டிவிட்டீஸ்னா போட்டிங் இது மாதிரி அதெல்லாம் இங்க இல்ல. அதெல்லாம் சேட்டுவா முனக்க கடவுத்து, அஞ்சங்காடி, அங்கதான் அந்த மாதிரி பெரிய பெரிய போட்டு கப்பல் அதெல்லாம் வந்து சாவக்காடுன்னு போனோம். சேட்டுவா அங்க நிறைய இருக்கு. இப்ப வரல. இனி ஒரு 10 நாள் കഴിഞ്ഞാ போட்டெல்லாம் தண்ணீர் போடும். இப்ப நீங்க ஃபிஷ் எல்லாம் பிடிச்சிட்டு வந்தீங்கல்ல, இப்ப எத்தனை நாளைக்கு ஒருக்கா வந்து நீங்க போவீங்க? எவ்வளவு உங்களுக்கு கிடைக்கும்? என்ன மாதிரிலாம் கிடைக்கும்? ஒரு நாள் லீவு. டெய்லி வேலைக்கு போவீங்க. வெள்ளிக்கிழமை இங்க லீவு. பாக்கி எல்லா நாளும் டெய்லி இங்க வேலைக்கு போகும். என்ன மாதிரி ஃபிஷ்லாம் உங்களுக்கு? எல்லா ஃபிஷ்ஷும் கிடைக்குங்க. இப்ப சின்ன சின்ன ஃபிஷ். இனி ஒரு 10 நாள், 10 நாள் അല്ലെങ്കിൽ ഒരു മാസം കഴിയുന്നുണ്ടാല് பெரிய பெரிய ഫിഷ് கிடைக்கும். അയില, പിന്നെ ചാള, അങ്ങനെ എല്ലാ ഫിഷും கிடைக்கும். ഇപ്പൊ ചിന്നത് നത്തോലി. இப்ப இன்னைக்கு வந்து எவ்வளவு கேஜி வந்து கிடைச்சிருக்குங்க? இங்க அப்படி கேஜி எல்லாம் சொல்ல முடியாது. ஆனா வந்து 1,00,000 ரூபாய், 50,000 ரூபாய், 10,000 ரூபாய். ஆனா ஒன்னும் கிடைக்கல. ஓகே. இப்ப நீங்க வந்தாங்கல்ல, சோ அதோட சரி மறுபடியும் போவாங்களா எப்படிங்க? இல்ல, இனி நாளைக்கு காலங்காத்தால 4 மணிக்கு ஒரு தாட்டி போனோம்னா சரி. போனா சரி. எத்தனை போட்டு உள்ள போகுங்க?
அது ஒரு 10-100 போட் இருக்கீங்க. போட் எல்லாம் போயிடும். சரி, ஓகே. உங்க பேருங்கண்ணா? அலி. அலி. அலி பாய். அலி பாய். உங்க பேரு? ஷம்சீர். அமீர். முஸ்தாக். ஷாஃபி. தேங்க்யூண்ணா. கடலில் எப்படி மீன் பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இன்னொரு vlog போடுறேன். பட் ஆனால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள்.